பாலாஜி வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் நேரில் ஆஜராகவில்லை. அதற்கு அவர் தரப்பிலிருந்து அவருக்கு உடல்நிலை காரணம் காட்டி வேறு ஒரு நாளில் நேரில் ஆஜராக அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஏவா வேலு இருந்தபோது கரூரில் சாலை அமைப்பதில் பெரிய முறைகேடு நடைபெற்றதாக அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்தது. கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தில் எந்த ஒரு பணியும் நடைபெறாத நிலையில் ஒப்பந்ததாரருக்கு 3.2 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாக அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த புகார் தான் தற்போது பெரிய பிரச்சனையாக ஏவா வேலுவுக்கு மாறி இருப்பதை பார்க்கின்றோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அந்த அடிப்படையில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து சென்னையில் உள்ள ஏவா வேலுவினுடைய வீடு, திருவண்ணாமலையில் உள்ள வீடு, அவரது கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்ததாரருக்கு சொந்தமான சொத்துக்கள் என 20 இடங்களில் தீவிரமாக சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனை அப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சோதனையில் முறைகேடு தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாகவும் 40 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆனால் ரொக்கப்பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என ஏவா வேலு தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. இப்படியாக இந்த விவகாரம் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறக்கூடிய நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பாக ஏவா வேலு அதாவது இன்றைய தினம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருந்தார்கள். வெள்ளிக்கிழமை என்று ஆஜராக வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் இன்று அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் நேரில் இன்று ஆஜராவார், விளக்கம் கொடுப்பார், இது பற்றி விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் இன்று அவர் நேரில் ஆஜராகவில்லை. அதற்கு மாறாக உடல்நிலை காரணம் காட்டி தற்போது உடல்நிலை காரணமாக தன்னால் நேரில் ஆஜராக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் வேறு ஒரு நாள் நேரில் ஆஜராக வேண்டும் என்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று ஏவா வேலு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை ஏற்கப்படக்கூடிய பட்சத்தில் அடுத்ததாக அதற்கு பிறகு எப்போது அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று மீண்டும் மற்றும் ஒரு சம்மனோ அல்லது மறு தேதியோ குறிப்பிடப்படும். அந்த தேதியில் அவர் நேரில் ஆஜராகி தொடர்பாக விளக்கம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாலாஜி.